இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் ஆதித்யன்ஸில் உங்களை வரவேற்பது ஆர்கே. மனதை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, மனம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான எஜமான். அதனாலதான் மனதை ஒரு குரங்குன்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, மனதை ஒருமைப்படுத்தினால் இறைவனை அடையலாம். தாய்மார்கள்லாம் பெண்களின் மனம் ரொம்ப ஆழமானது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி மனதை புரிந்து கொள்ள பல வருடங்களாக நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். இன்றைக்கு நம்மோடு மனவியல் மருத்துவர் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் மேடம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் மேம். அது உங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சமே நல்லா இருக்கும். ஏன்னா மனவியல் மருத்துவர் இல்லையா, அவங்களை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இப்ப எங்களுக்கெல்லாம் நீங்க நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்க, மனதளவை எப்படி தைரியமாக வச்சுக்கிறதுன்றது நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு ஆதித்யா டிவில உங்களுடைய பங்களிப்பு வந்திருக்கு. உங்களுடைய மனம் இன்னைக்கு எப்படி இருக்கு? உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதித்யா டிவி நிறைய பேரை சிரிக்க வைக்கிற ஒரு சேனல், நிறைய பேரை டிப்ரெஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வர ஒரு சேனல். என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஆதித்யா டிவிய பாக்குறது ஒரு தெரப்பியாவே நான் கொடுத்திருக்கேன். as a part of the recommendation கொடுத்திருக்கேன். சோ அதனால உங்களோட ஷோல இன்னைக்கு நான் வந்தது உண்மையாவே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் ஒரு கெஸ்ட் எடுக்க போறேன்னு நினைச்சேன். as a family member இன்னைக்கு பேட்டி எடுத்துட்டு இருக்கேன் நான். அப்போ கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப முன்னாடி எல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையவே நம்ம அவ்வளவு தூரம் கேட்டது கிடையாது. ஒரு 20 years பேக்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை அவ்வளவு தூரம் கிடையாது. இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொல்றான், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், எனக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுக்கறாங்கன்றாங்க. சோ உண்மையிலேயே இன்னைக்கு மக்கள் அவ்வளவு மன அழுத்தத்துல இருக்காங்களா? அதாவதுமா, இன்னைக்கு சைக்காலஜி அப்படிங்கறது ஒரு டாபு அப்படிங்கறதுல இருந்து மாறி நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், ஆங்ஸைட்டில இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளுக்கு எல்லாம் அர்த்தம் புரிஞ்சு சில பேர் பேசுறாங்க, நிறைய பேருக்கு அர்த்தம் புரியாம பேசுறாங்க. ஆனால் மனதளவுல மக்கள் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்டா உண்மையா இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா இருக்கதான் செய்யறாங்க. ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ நிம்மதி மக்கள் மனதுல கண்டிப்பா கொஞ்சம் கம்மியா இருக்கிறத பாக்குறோம். அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். இந்த சொசைட்டி அதிகமா காம்படிட்டிவா மாறிடுச்சு. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அதிகமா காம்படிட்டிவா இருக்கு. அண்ட் அந்த காம்படிட்டிவ்னஸ் ஃபேஸ் பண்றதுக்கு முடியும் அப்படின்னாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா? அவங்களுக்கு வீடியோ கேம்ஸா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆன் யூடியூபா இருக்கட்டும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்னைக்கு குழந்தைகளுக்கு மிக மிக அதிகம். உண்மையாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தை கூட இன்னைக்கு படிச்ச பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் சோசியல் மீடியா அண்ட் அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சோ கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும் இன்னைக்கு இருக்கிற குழந்தைல. அதைத்தான் சில பேர் அழகா வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட் அதை தவறா நினைக்கல, அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. ஆனா சில பேர் அதுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க, சில பேர் இல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் தப்பு. சோ சொல்றது தப்பு இல்ல, ஆனா அதுக்கான ஹெல்ப் எடுத்துக்கணும், அதுதான் முக்கியம். அதே போல பொதுவா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுவாங்க. இது ஒரு முரண்பாடுகளின் உடன்பாடு அப்படின்வாங்க. இவங்க ஒத்து வந்தா இவங்க ஒத்து வர மாட்டாங்க, இவங்க ஒத்து வந்தா இவங்க ஒத்து வர மாட்டாங்க. சோ இந்த உறவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ், கவுன்சிலிங் எப்படி? அதாவது சந்தோஷம், துக்கம், கோபம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் இல்லையா? வேற வேற ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க, கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்து அந்த நாள்ல இருந்து அவங்க ஃபேமிலி அப்படின்னு வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அது லவ் மேரேஜா இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் அது காம்பேட்டபிலிட்டி, புரிதல் வர்றதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். சில நேரங்கள்ல அழகா சில கப்பிள்ஸ் இதை ஹேண்டில் பண்ணிடுறாங்க. சில நேரங்கள்ல இன்னும் இவங்களோட அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து குழப்பி குட்டைய ரொம்ப பிரச்சனை உண்டு பண்ணிடுறாங்க. சோ அந்த நேரங்கள்ல சம்டைம்ஸ் சைக்காலஜிஸ்ட் கிட்ட வரும்போது அட்லீஸ்ட் என்கிட்ட வர கப்பிள்ஸ நான் தனித்தனியா பேசுவதுதான் என்னோட வழக்கம். ஏன்னா ஒன்னா உட்கார வச்சு பேசும்போது அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க நிறைய பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள், கூட இருக்கிறவங்களை கோபப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அதனால தனித்தனியா தான் கவுன்சிலிங் கொடுக்கறது உண்டு. அந்த நேரங்கள்ல சம்டைம்ஸ் மொத்தமா டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நான் கேட்பேன். ஹஸ்பண்ட் சொல்ற ஸ்டோரிக்கும் வைஃப் சொல்ற ஸ்டோரிக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா சண்டை அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். சோ அதுல யாரு உண்மை சொல்றா யாரு பொய் சொல்றா அப்படின்னு பை பிராக்டிஸ் எங்களால ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். சில நேரங்கள்ல எல்லா மேரேஜஸும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணுமா, நாங்க அவங்கள சேர்த்து வச்சுதான் அனுப்பணுமானா இல்ல. சில நேரங்கள்ல அவங்க பிரிஞ்சு இருக்கிறது அவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்லது அப்படின்னும் சில குடும்பங்கள் இருக்கு, சில பிரச்சனைகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும் போது அந்த நேரத்துல ஹவு டு மூவ் ஃபார் டிவோர்ஸ் அப்படிங்கறத நாங்க சொல்லிடுவோம். பெரும்பாலான நேரத்துல எப்படி
இந்த பிரச்சனையில இருந்து மீண்டும் ஒன்னா வாழணும் அப்படிங்கறத சொல்லுவோம். பிகாஸ் அவங்க பிரிஞ்சு போறதை விட அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கைமா. அதனால அவங்களுக்காகயாவது இவங்க சேர்ந்து வாழணும். இதுக்கு முன்னாடி நான் பிராக்டிஸ் பண்ண ஒரு இடத்துல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து உட்கார வச்சு நான் பிராக்டிஸ் பண்ண டாக்டர், நான் அசிஸ்டண்டா இருந்த டாக்டர் வந்து ஒன்னா உட்கார வச்சு பேசி அது பெரிய அடிதடியில எல்லாம் முடிஞ்சதெல்லாம் நான் பாத்திருக்கேன். சோ அதுல இருந்து தான் நான் தனித்தனியா பேச வைக்கணும் அப்படி இல்லம்மா. அவங்க they get so angry, கையில இருக்க பொருள் எல்லாம் தூக்கி வீசிடுவாங்க. அந்த அளவுக்கு கோவம் எல்லாம் வரும் கப்பிள் கவுன்சிலிங்ல. ஆனா உண்மையாவே நிறைய நேரத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களே உட்கார்ந்து பேசினாலே அவங்களோட பிரச்சனை தீந்துரும். இன்னொருத்தர்கிட்ட போகணும்ன்ற அவசியம் பெரும்பாலான நேரத்துல இல்ல. பட் அப்படி ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வரும்போது நான் சொன்ன மாதிரி ஐ பிலீவ் இன் தனித்தனியா உட்கார வச்சு பேசுறதுதான். இப்ப ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு இல்ல, குழந்தைகளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்துட்டு இருக்கு. சோ அதுக்காக அவங்களுக்கு டெடிகேட்டடா ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க, இல்ல டெடிகேட்டடா ஒரு செல்போன் கொடுத்துட்டு போயிடுறாங்க பெற்றோர்கள் எல்லாம். சோ இதன் மூலமா குழந்தைகளுடைய மனநிலை எப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதை எப்படி பெற்றோர்கள் எப்படி அதை கையாளலாம்? அத நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஸ்கூல் அப்படிங்கிறது, பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வெறும் அகாடமிக் விஷயங்கள், பாடம் சார்ந்த விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுக்கிற இடமா இல்ல. அங்க நிறைய சோசியல் டெவலப்மெண்ட் நடக்குது. அதாவது சமூகத்துல இந்த குழந்தை எப்படி பழகணும் எல்லார்கிட்டையும் அப்படிங்கிற விதமான அந்த சோசியோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நிறைய ஒரு ஸ்கூல்ல நடக்குது. சோ இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து குழந்தைகளுக்கு அந்த எக்ஸ்போஷர் உண்மையாவே இல்ல. ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பாடத்தை மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும் இல்லையா? இப்போ ஒரு குழந்தை காலையில ஏந்து ட்ரெஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆட்டோல ஏறி வழியில இருக்கிற கடைகள் எல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போய் அங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி டீச்சரை பார்த்து பேசி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வர்ற மாதிரியான பல விஷயங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்ல நடக்கிறது கிடையாது. அப்ப என்ன நடக்குது? பாடம் தான் சொல்லி கொடுக்கறாங்க. அதுலதான் பெரிய சந்தோஷம். உண்மையாவே இன்னைக்கு இப்ப 1.5 வருஷமா ஸ்கூலுக்கு போகாத ஒரு குழந்தைகிட்ட உட்கார்ந்து கேளுங்க, எவ்வளவு நீ ஸ்கூல மிஸ் பண்றன்னு அந்த குழந்தை நிறைய கதைகள் சொல்லும் உண்மையாவே. சோ அப்படி இருக்கும் போது இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அத அந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்கானா? கிடையவே கிடையாதுமா. அண்ட் முன்னாடி வந்து குழந்தைகள் அவங்க அம்மா அப்பாவோட செல்போனை வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க கேம்ஸ் விளையாடுறதுக்கு, அவ்வளவுதான். இப்போ அவங்களுக்குன்னு தனியா ஹேண்ட் ஹெல்ட் டிவைசஸ் இருக்கு. அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் காலையில இருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மீதி நேரத்துல அவங்களோட பர்சனல் டிவைஸ்ல இந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்க அப்படிங்கறது ஒவ்வொரு அம்மா அப்பாவுமே கவனிக்கணும். ஏன்னா இன்டர்நெட் அப்படிங்கறது ஒரு பெரிய உலகம். குழந்தைய வந்து அப்படியே இந்த வர்ச்சுவல் உலகத்துல விடுறதும் ரியல் உலகத்துல அப்படியே விட்டுட்டு கண்டுக்காம இருக்கிறதும் ஒண்ணு. வெரி வெரி டேஞ்சரஸ். நான் எப்பயும் சொல்லுவேன், உங்க குழந்தைகளை நம்புங்க, இன்டர்நெட்டை நம்பாதீங்க. இன்டர்நெட் தேவையில்லாத நிறைய விஷயங்களை உங்க குழந்தைகளுக்கு காட்டக்கூடும், அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடும். சோ இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த சோசியோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எதையோ ஒன்னத்தை தேடி போறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி போறாங்க, அட்ராக்ஷனை தேடி போறாங்க, அட்டென்ஷனை தேடி போறாங்க. இது எல்லாமே சோசியல் மீடியா, கேமிங் இதெல்லாமே கொடுக்குது. ஆனால் ஸ்கூலை போல கொடுக்காம தவறான வழியில கொடுக்குது. அதை கண்டிப்பா ஒரு அம்மா அப்பாவும் கவனிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. அதே போல வந்து இன்னைக்கு பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு பய உணர்வோடயே இருந்துட்டே இருக்காங்கல்ல. சோ நிறைய அவங்களுக்கான அட்வைசபிள்ஸ் நிறைய சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க, அண்ட் பேரண்டிங், ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்ல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சோ ஒரு பெண் குழந்தைகள் பெற்றவங்க இந்த குட் டச் பேட் டச் கத்து கொடுங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அவங்களுடைய மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? என்ன மாதிரி அந்த குழந்தையை தைரியமாக வளர்க்கலாம்? குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய ஆண் குழந்தைகளும் அபியூஸ் பண்ணப்படுறாங்க இல்லையா? சோ ஆக மொத்தம் ஒரு குழந்தை வந்து should have the right to speak. ஒரு அம்மா கிட்ட வந்து இன்னைக்கு நான் சோசியல் மீடியால இப்படி ஒரு போட்டோ போட்டேமா, அதை ஒருத்த மாஃப் பண்ணி என்கிட்ட வந்து இந்த மாதிரி தவறா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லும் போது, இதுக்குதான் நான் உன்னை Facebookக்கே போ வேண்டான்னு சொன்னேன், இது தேவையா உனக்கு இப்படின்னு திட்டுற பேரண்ட்ஸ் தான் அதிகம். இந்த மாதிரி இருக்கும் போது அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட வந்து அடுத்த வாட்டி தான் செய்யற சிறு சிறு தவறுகள், தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லாது. எப்போ நீங்க உங்க குழந்தைகளுக்காக இப்படியா நடந்தது, இட்ஸ் ஓகே, வா பிளாக் பண்ணு, நான் உனக்கு இருக்கேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ண சொல்லி கொடுக்குறோமோ, நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்குறோமோ, அவங்க கிட்டதான் அந்த பெண் குழந்தைகள் வெளியில வந்து பேசுவாங்க. ரொம்ப நன்றி மேம் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியரா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தீங்க. நீங்க குட் மார்னிங் ஆதித்யன்ஸ் வந்தமைக்கு ஆதித்யா தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
தேங்க்யூ ஆர்கே. நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். அவங்க தினம் தினம் சந்திக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். சோ என்னோட இன்டர்வியூ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் எல்லாம். இதே போல நல்ல கருத்துக்களோடு, சிந்தனைகளோடு, சுவாரஸ்யமான மனிதர்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.